அனைவருக்கும் வணக்கம். சண்டே ஸ்பெஷல் வெள்ளாம்புடி மீன் குழம்பு சாப்பிட்டாச்சு. நல்லா மழை பெய்யுது. ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா நாளைக்கு செகண்ட் மீட்டம் நடந்துகிட்டு இருக்கு. பசங்களுக்கெல்லாம் இப்போ எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்குல்ல, அதனால யூனிஃபார்ம் எல்லாம் வந்து நம்ம மார்னிங் அயன் பண்ணோம்னா கொஞ்சம் அந்த பரபரப்பில் ஃப்ரீயாக இருக்க முடியாது. அதெல்லாம் இப்போயே அயன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அயனிங் வேலை செய்ய போகிறேன். என்னென்ன இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ காமிக்கிறேன். பாப்பா தம்பியோட 2 செட்டு ட்ரெஸ்ஸையும் அயன் பண்ணிடலாம். 2 செட்டு ட்ரெஸ்ஸாக தம்பியோடதும் பாப்பாவோடதும் 2 ட்ரெஸ்ஸு. எனக்கு அந்த மடிப்போட கரெக்டாக அயன் பண்ண தெரியாது. பவுடர் பட்டுடுச்சு கையில் உள்ளது. இது பார்த்திங்கன்னா சாக்ஸ் பாப்பாவோடது செட். அப்படியே இன்னர் கர்ச்சிஃப் சாக்ஸு இந்த இருக்குது பாருங்களா, பெல்ட்டு இன்னர் சாக்ஸு 2 நாளைக்கு உள்ளது. அது இந்த அலையும் இது வந்து தம்பிக்கு இன்னர் சாக்ஸு கர்ச்சிஃப், மெயினாக கர்ச்சிஃப் வேணும்ல, அதெல்லாம் கர்ச்சிஃபு. இது அவரோட தான், தம்பியோடது. பாப்பாவுக்கு 2 தம்பிக்கு 2. இது லஞ்ச் டவல். இது வந்து நீலன் ஸ்கூல் டவர். நாங்கள் நீடாமங்கலத்தில் படிக்கும் போது 2 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னமும் மறக்க முடியல, அதெல்லாம் வச்சுருக்கேன். இன்னமும் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறது. நார்மலாக பார்த்தீங்கன்னா எப்பயுமே 2 பேருக்குமே ஸ்போர்ட்ஸ் சாக்ஸ் நிறைய இருக்குது, ஸ்கூல் சாக்ஸும் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒயிட் 2 இருக்குது, அதுமாரி பிளாக் 2 செட் இருக்கா. அதனால் சைஸ் வேறு குழம்பி அவங்க கரெக்டாக எடுத்துருவாங்க. இருந்தாலும் அந்த அர்ஜென்ட்டில் 2 பேரும் ஒன்றா கொட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் தனித்தனியாக வச்சுருக்கேன். நீங்களும் இதுமாரி ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து தம்பியோடது. இது வந்து பாப்பாவோடது. பாப்பாவோட தான் கொஞ்சம் நிறைய இருக்கும். ஏன் இதுமாரி பண்ணேன்னா, தம்பி வந்து அர்ஜென்ட்டாக கிளம்பும் போது என்னம்மா பண்ணுவார், பாப்பாவோட பெல்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அவர் போட்டுருவார். ஐடி பார்த்திங்கன்னா இது மாதிரி பேக் வாஷ் பண்ணதுனால இன்றைக்கி நான் இதில் மாட்டியிருக்கேன். சில டைம் என்ன பண்ணிடுறாங்க, நம்ம கிளம்புற டயத்தில் கதவு இருந்தால் தான் இருக்குது, ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, சில டைம் மறந்துடுறாங்க. இங்கே மாட்டியிருந்தாலும் மறந்துடுறாங்க, நானும் மறந்துடுறேன்னா. அதெல்லாம் என்ன பண்ணிடுறது, இன்றைக்கி பேக் வாஷ் பண்ணதுனால இன்னைக்கு ஈவினிங் தான் எல்லாம் செட்டாக எடுத்து வைக்கணும் பேக்குள்ளேயே. ஐடி வந்து இப்படி மாட்டி வச்சாலும், ஆனால் நான் ஸ்கூல் பேக்லேயே சைடில் வச்சிடுறது. இது மாதிரி இப்போயே இன்றைக்கே நம்ம செய்கிறதுனால அவங்களுக்கும் அந்த டென்ஷன் இருக்காது, நமக்கும் அந்த டென்ஷன் இருக்காது. அந்த தேடுற மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே நமக்கு அந்த மண்டே மட்டும் ஒரு பரபரப்பாக இருப்போம். எவ்வளோ தான் நம்ம குயிக்காக செஞ்சாலும் அந்த பரபரப்போடு இருப்போம். அதுக்காக நான் இதுமாரி பண்ணியிருக்கேன். நீங்களும் இதுமாரி ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி என்னென்னா, நான் என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, நான் 6th 7th படிக்கும்போது பார்த்திங்கன்னா வீட்டில் கரண்ட் இல்லை. அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம், நாங்கள் கூத்தாலூரில் இருந்தோன்னு. ரொம்ப நாள் கழிச்சு தான் நாங்கள் இங்கே வந்தோம்மா பாமணிக்கு. அப்போ வந்து கரண்ட் சப்ளை இல்லாதனால சண்டே ஈவினிங் பார்த்தோம்னா டிவி வந்து ஒருத்தவங்க ஒரு 2 தெரு தள்ளி மட்டும் ரிலேஷன் வீட்டில் இருக்கும். நாங்கள் அங்கே தான் போய் டிவி பார்த்துட்டு வருவோம். அங்கே வரும்போது பார்த்தோம்னா அந்த 8 மணிக்கு படம் முடியுமா, 8:15 8:10 வீட்டுக்கு வந்தோன்னா அப்பா வந்து கறி அயன் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கருப்பு கறியை போட்டு அதை ஹீட் பண்ணி அயன் பண்ணுவாங்க. அந்த அயன் பாக்ஸில் அயன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா யூனிஃபார்ம். எனக்கு வந்து அப்படியே சோகமாக இருக்கும். ஏன்னா மண்டே நம்ம ஸ்கூல் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னமும் அதை மறக்க முடியாது. அதனாலே அந்த ஒரு ஃபீலிங் பாப்பா தம்பிக்கு வரக்கூடாதுன்னே சொல்லிட்டு அவங்க இல்லாத போது நான் இதுமாரி அயன் பண்ணி வச்சிடுறது. ஏன்னா நானும் அக்காவை அனுபவிச்சிருக்கோம். அப்பா அயன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நான் அக்கா அண்ணன் கிரவுண்டுக்கு போயிடுவாங்க அவங்க ஃப்ரெண்டு கூட. நாங்கள் 2 பேரும் டிவி பார்த்துட்டு வரும்போது அப்பா அயன் பண்ணுவாங்க, பக்குனுங்கும். அப்போலாம் பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து நம்ம அடிக்கடி வந்து மட்டன் ஃபிஷ்ஷெல்லாம் சமைக்கிறோம்ல. ஆனால் அப்போலாம் பார்த்திங்கன்னா சண்டே மட்டும்தான் சமைப்பாங்க. மேக்ஸிமம் சண்டே இருக்கும். ஆனால் வந்து ஈவினிங் டயத்தில் அம்மா வந்து இந்த நாட்டுப்பொடியெல்லாம் வருமா, அதை வந்து மீன் குழம்பு வச்சு வைப்பாங்க. ஸ்கூல் போய்ட்டு வந்தோம்னா அந்த ஈவினிங் சாப்பிடுவோம். இப்போ நம்ம பசங்க மேக்ஸிமம் ஈவினிங் சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நானும் அக்காவும் சாப்பிடுவோம், அண்ணனும் சாப்பிடுவாங்க. அந்த வந்து மதியம் வச்சது தான் நம்ம நைட்டுக்கும் நாங்கள் அப்போல்லாம் சாப்பிடுவோம். அதை சாப்பிட்டுட்டு படுக்கணுமா, அந்த அயன் பண்ணுறதை பார்த்தாலே எனக்கு அப்படியே பக்குனுங்கும். ஐயோ திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆனால் நினச்சி பார்க்குறோம், அந்த காலம்லாம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். நீங்களும் வீட்டில் வேறு எதுவும் டிப்ஸ் இருந்ததுன்னா எனக்கும் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உஷா. பாய்.